உலகப் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வலிமையான தலைமையில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே வெறும் 9 மாதங்களில் வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக கையெழுத்தாகியுள்ளது. இது நமது வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 தொலைநோக்கின் மிக முக்கிய மைல்கல்லாகும். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு இது ஒரு உண்மையான பொற்காலம். இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் 8284 பொருட்களுக்கு முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நமது நெசவாளர்கள், தோல் பொருட்கள் தயாரிப்பாளர்கள், கைவினைஞர்கள் மற்றும் மகளிர் தொழில் முனைவோர் பெரும் லாபமும் பல புதிய வேலை வாய்ப்புகளும் பெறுவார்கள். விவசாயிகளை காக்கும் மாபெரும் ஆரணாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது. பால் பொருட்கள், வெங்காயம், சர்க்கரை மற்றும் மசாலா பொருட்கள் போன்ற முக்கிய வேளாண் பொருட்களுக்கு எவ்வித வரி சலுகையும் வழங்கப்படாமல் நமது உள்நாட்டு விவசாயிகள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் ஆப்பிள் மற்றும் தேன் உற்பத்தியில் நியூசிலாந்தின் அதிநவீன தொழில்நுட்பங்கள் நமது விவசாயிகளுக்கு நேரடியாக கிடைக்க சிறப்பு செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் உலகளாவிய கனவை மோடி அரசு நனவாக்கியுள்ளது. இந்தியர்களுக்காக 5000 தொழில்முறை விசாக்கள் வழங்கப்படவுள்ளன. நியூசிலாந்தில் படிக்கும் இந்திய மாணவர்கள் படிப்பை முடித்த பிறகு எந்தவித எண்ணிக்கை கட்டுப்பாடுகளும் இன்றி 4 ஆண்டுகள் வரை அங்கு தங்கி பணிபுரியும் உரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 15 ஆண்டுகளில் $20 பில்லியன் அளவிலான மாபெரும் அந்நிய நேரடி முதலீட்டையும் இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியா ஈர்த்துள்ளது. விவசாயம், கல்வி, தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு என அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்து உலக வர்த்தகத்தில் இந்தியாவை அசைக்க முடியாத சக்தியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்தியுள்ளார்.